தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். மரணம் ஏன் எப்படி என்று பார்ப்போம். கடிகாரம் பேட்டரியில் ஓடுவது போல் நமது தேகமும் தனஞ்சயன் என்ற வாயுவின் பேட்டரியில் ஓடுகிறது. பேட்டரி தேர்ந்து விட்டால் கடிகாரம் ஓடுவது நின்றுவிடும். அதுபோல தனஞ்சயன் உயிர்நிலையில் உள்ள மின்காந்த அலைகள் தொடர்பு நின்றுவிட்டால் 9 வாயுகளும் செயலிழந்துவிடும். பின் மரணம் ஏற்படும். கடிகாரத்தை பேட்டரியில் ஓடுவதை நிறுத்திவிட்டு மின்சாரத்தில் ஓடவிட்டால் அதற்கு மரணம் இல்லை. அதுபோல உடல் இயக்கத்தை உயிர்நிலையில் உள்ள பிரம்மத்தில் இணைப்பு வைத்தால் மரணம் இல்லை. பேட்டரிக்கு மரணம் உண்டு, மின்சாரத்துக்கு மரணம் இல்லை. அதுபோல தேகத்திற்கு மரணம் உண்டு, பிரம்மத்திற்கு உயிருக்கு மரணம் இல்லை. பார்க்கடல் கடைந்து அமுதம் எடுத்து தத்துவம் என்னவென்று பார்ப்போம். ஆமை உருகொண்டு விஷ்ணு கடலில் இருக்க அதன் மேல் மந்திரமலையாய் மத்தாக வைத்து வாசுகி என்ற பாம்பை கயிறாக வைத்து அசுரர்கள் ஒரு பக்கமும் தேவர்கள் ஒரு பக்கமும் மத்தாக கடைய முதலில் வந்தது ஆழகால விஷம், பிறகு அமுதம், பின் லட்சுமி, வெள்ளை யானை, கேட்டதை கொடுக்கும் விருட்சகம், இப்படி பல பொருள்கள் வந்தன. இதன் தத்துவம் என்னவென்றால் பார்க்கடல் உடல், ஆமை நமது புலன்கள் 5ம், மலை நமது முதுகுத்தண்டு. நமது புலன்கள் 5யும் அந்த ஆமையோட புலன்கள், மலை நமது முதுகுத்தண்டு, வாசுகி பாம்பு தான் காற்று, அசுரர்கள். அசுபகுணம் சந்திரகலை, தேவகுணம் சூரியகலை. 5 புலன்களை உள்ளடக்கி காற்றால் சூரியகலையாய் சந்திரகலையாகவும் கயிறாக அங்கும் இங்கும் இழுக்க அது சுழுமுனை நாடியில் ஒடுங்கும். அங்கும் இங்கும் நமது முன்வினை பின்வினை விஷம் போல் வெளியே வந்த பின் அமுதம் நமக்கு கிடைக்கும். அமுதம் கிடைத்த பின் நீங்கள் நினைக்கும் அனைத்து பொருள்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வு அடையலாம். தொப்புள் கொடியை நஞ்சிக் கொடி என்றே கூறுகிறார்கள். தொப்புள் கொடி வழியாக செல்லும் நாடியில்தான் நஞ்சு உள்ளது. பிறக்கும் போதே நஞ்சு கொடியை அறுத்தவுடன் மீதி நஞ்சு உள்ளேதான் உள்ளது. அதை அப்படியே வைத்து முடிச்சு போட்டு விடுகிறார்கள். உண்ட உணவு மலமாக மீதம் இல்லாமல் வெளியேறுவது இல்லை. மீதம் கொஞ்சம் மலம் உள்ளே இருப்பது போல் இந்த நஞ்சும் உள்ளது. அதில் உள்ள நஞ்சு அகலாமல் உள்ளே தங்கிக் கொள்கிறது. அது நாம் உள்ளே இருக்கும்போது அருந்திய மலஜலம் அதுதான் நஞ்சாக பிறகு உருமாறுகிறது. அது நாளடைவில் அதிக வாயு உருவாகி மேலே சென்று சிரசில் இருக்கும் உயிர் முட்டை பீனியல் கார்டு, தமிழில் முகிலம் என்று அதன் பொருள். அந்த உயிர் பொருளை இந்த விஷவாயு அழித்தவுடன் மரணம் சம்பவிக்கிறது. உயிர் பொருள் உயிர் பெற்றால்தான் தன் அழிவை தேடிக்கிறது, உயிர் பெறாததால் அழிவை தேடிக்கிறது. ட்ரைனேஜ் வாயு தானே விஷவாயுவாக மாறுகிறது. அது நமது மலம் தானே சிறு நாளில் நமது விஷமாக மாறுகிறது. சிறிது நாளில் நாம் காலமெல்லாம் அதை உள்ளே வைத்திருக்கிறோம். இந்த விஷவாயுவை நமது ஒளி உடலை மாய்க்கிறது. ஒரு அணுக்குள் அனைத்தும் உள்ளது. அந்த விஷமும் அமுதமும் கலந்தே உள்ளது. அந்த விஷப்பொருளால் தான் யமனை நாம் எருமையாக சித்தரிக்கிறோம். வாயுவை, அந்த வாயுவை நம்ம என்ன எறும்பு கடவா அதுக்கு உருவம் கொடுத்துருக்காங்க. உயிரை பறிக்கும் விஷமும் உன்னிடம்தான் உள்ளது. உயிரை கொடுக்கும் அமுதமும் உன்னிடம்தான் உள்ளது. உலகில் உள்ள அனைத்து பொருள்களிலும் விஷபாகமும் அமுதபாகமும் கலந்தே உள்ளது. தேள் கொடுக்கில் விஷம், பாம்பிற்கு பல்லில் விஷம், மலருக்கு முள்ளில் விஷம், பாம்பின் விஷம் தலைக்கு ஏறினால் பிழைக்க முடியாது என்று கூறுவது போல் இந்த விஷவாயு தலைக்கு ஏறினால் மரணம் ஏன் என்று தேடிய புத்தர் கூட மரணத்தை பற்றி உணர்த்தவில்லை. இந்த விஷம்தான் மார்க்கண்டேயனை பற்ற வரும்போது மார்க்கண்டேயன் பிரம்மமாகிய சிவனை பற்றும் பொழுது விஷமாகிய யமனை காலால் எட்டி உதைக்கிறார். இதைத்தான் ஆழகால விஷம் என்று பார்க்கடல் கடையும் போது வந்தது. அதை சிவன் கண்டத்திலே வைத்து கொண்டு சிரசில் செல்லாமல் அங்கேயே பஸ்மம் செய்தார். பிரம்ம யோகத்தில் இந்த விஷத்தை மேலே ஏற்றினால் பிரம்மமாகிய சிவம் அதை விழுங்கி பஸ்மமாகிவிடும். நமது உயிர் காக்கப்படும். இதுதான் உயிர் காக்கும் ரகசியம். பிறகு உயிருக்கு அமுதம் கிடைக்கும். அதை உண்டு ஒளி உடம்பாகி மரணமில்லா பெருவாழ்வு அடையலாம். தென்னை மரத்தில் உள்ள இளநீருக்கு எப்படி நீர் சென்றதோ அதுபோல நமது தொப்புள் கொடியில் உள்ள விஷம் வாயுவாக மாறி மேலே சென்று நமது எல்லா உயிரும் பறிக்கிறது. இதற்கு முன் இந்த விஷவாயுவை வெளியேற்றி அமுத நிலையை அடைந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும். தொப்புள் கொடியை நச்சுக்கொடி என்றே முன்னோர்கள் கூறினார்கள். இதை கவனிக்கவும். மற்றும் பசு கன்று ஈன்றாலும் அதில் உள்ள நஞ்சு கொடியை மிருகங்கள் கோழிகள் உண்டால் இறந்துவிடும் என்பதால் அதில் பூமியில் வைத்து புதைத்து விடுவார்கள். விஷம் நம்மிடம்தான் உள்ளது. மரணமும் வாழ்வும் நம் கையில்தான் உள்ளது. பார்க்கடல் கரையும் போது முதலில் விஷம், பிறகு வந்தது அமுதம். இதை கவனிக்கவும். தொப்புளில் ஒருவித மலநாற்றம் வருவதும் இதற்குத்தான். மலம் உள்ளே இருப்பதால் கரிசலாங்கண்ணி தைலத்தை அண்ணாக்கில் தடவினால் அண்ணாக்கின் வழியாக இந்த விஷம் கோலையாக வெளியே வந்துவிடும் என்று வல்லார் இதற்குத்தான் கூறினார். நவக்கிரகங்களும் உனக்குள்ளே இருக்கிறது என்றால் உனக்குள்ளே தான் யமனும் உள்ளான், சிவனும் உள்ளான். சித்தர்களும் ஞானிகளும் இந்த விஷத்தை வெளியேற்றினால்தான் அவர்கள் உடல் நிலையாக உள்ளது. மானிடர்கள் உடல் புழுத்து விடுகிறது. இதை கவனிக்கவும். வணக்கம்.